ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லவ்வோட எபிசோட் 10 ரிவ்யூ தான். நானே எங்கேயாவது இருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வரோம், நீ அப்படியே கூட்டிட்டு போவே. வெளியில வேற ஏதாவது பொண்ணுங்க கூட சுத்துனது பாத்தீங்கன்னா இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கே? ஸ்டாப். பெரிய அபூர்வ சகோதரர் அப்பு காமலே ஒட்டு கேரிட்டு முட்டி போட்டு போயிட்டு இருக்காரு. ரைட் மச்சான், லெஃப்ட் மாப்ள, ஃப்ரண்ட் ஃப்ரெண்ட், பேக் பாய் ஃப்ரெண்ட். இவளோட லுக் யாரை ராஜா வெச்சுக்கலாம்னு பாத்து நான் சத்தியமா பிடிக்கலடி. அதெல்லாம் பத்தலங்க. என்னடா ஒரே குழப்பமா இருக்கேடா. யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலடா. இதெல்லாம் எப்படா முடியும்? இன்னைக்கு எபிசோடை பற்றி சொல்லணும்னா ரொம்ப பிரமாதமாக போச்சு. பிரமாதம்னா பிரமாதம், அப்படி ஒரு பிரமாதம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். அடுத்த டாஸ்க் நீ என் கூட தான் வர, இல்ல உன சாவடிப்பேன். உனக்கு ரொம்ப போகுது. இன்னைக்கு எபிசோடை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பயங்கரமான டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கை மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஆடி போடுவீங்க. ஆடி அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. இந்த வீட்டில் ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு பாட்டு ஒன்று ஒலிக்குமா. அந்த சமயத்தில் நீங்கள் யாருக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எக்ஸ்ட்ரா யாருக்கிட்டாச்சும் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அவங்கள சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பவுலில் ஒரு சீட்டு எடுத்துக்கிட்டு டக்குன்னு கார்டன் ஏரியாவுக்கு போயிட்டு மனசை விட்டு பேசுங்க. மனசை விட்டு பேசினா தாங்க காதல் மலரும். பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம சாலமோன் பாப்போயா மாதிரி போட்டுருந்துச்சு. பேசுங்க ஐயா, பேசுங்க. மனசை விட்டு பேசுங்க. உண்மையா பேசும்போது தான் உன்னதமா மேம்படும். அப்பா, ஆஹா, அற்புதமான டாஸ்கா இருக்கே. யாரை சூஸ் பண்ண போறான்னு சொல்லிட்டு உத்து பார்த்தாக்கா நம்ம வெக்கி போய் பிரியங்காவை சூஸ் பண்றாரு. அதை பார்க்கும்போதே சாக்காகி போச்சு. என்னடா வெக்கேவும் மோனிஷாவும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க, இப்போ போயிட்டு வெக்கே பிரியங்காவை சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே விரக்தியில் பார்த்தாக்கா நம்ம ஆபித்து போய் மோனிஷாவை சூஸ் பண்ணுறாரு. யார்கிட்டயாவது ஒரு சின்ன கனெக்ஷன் ஃபீல் ஆகுதா? லவ்ன்றது கூட இல்லை, இப்போ கேர்ள்ஸ் இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ. ஆஹா, கனெக்ஷன் மாற போதா இல்லை தெரிஞ்சிக்கத்தான் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போய் பார்த்தா அப்படியே 2 பேரும் சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்தாங்க. நான் எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவேன், பழகுவேன். என்னோட பார்ட்னர் வந்து முதல்ல என்ன ட்ரஸ்ட் பண்ணும் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த 2 ஜோடியும் பேசி முடிச்சாங்க. நைட்டு முடிஞ்சு பகலும் வந்துச்சு. விடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்காவும் மோனிஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆர்கானிக்காவே அவனுக்கு என்ன பார்த்தோன்னே பிடிச்சிச்சு. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம பிரியங்கா தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெக்கே பேசும்போது ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு. அந்த மனுஷனுக்கு என்னை ஆர்கானிக்காவே ரொம்ப பிடிக்குது போல. ஆனால் அவன் எங்கே திரும்ப லாக் ஆகிருக்கான், உங்ககிட்ட தான் லாக் ஆகிருக்கான். அதுலேருந்து அவனால் வெளியே வர முடியல. ஆனால் அவனுக்கு என்னை ஆர்கானிக்காக பிடிக்குது. ஆனால் எனக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா நீயும் பார்க்குறியா இல்லையா, அதனால் அவனை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அவன் ஆர்கானிக்காவே மேபி அவனுக்கு ஆர்கானிக்காவே என்ன பிடிக்கலாம், பட் என்னால அதை என்கரேஜ் பண்ண முடியாது ரைட் நவ். என்னடா இது துன்பமா இருக்கு. யாருக்காச்சும் யாரையாச்சும் பிடிச்சிருந்தா அந்த கனெக்ஷன் அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தாக்கா திடுக்குன்னு ஆளை மாத்திட்டு இருக்காங்க. ஒரே புரிய மாட்டேன் எனக்கு. நான் அந்த ஸ்டேட்ல இல்ல, நான் ஃப்ரெண்ட் ஜோன்ல தான் இருக்கேன் அவன்கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நேகாவுக்கும் தேஜஸுக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போச்சு போல். அப்படியே கண்ணை பார்த்தா கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம், அந்த மாதிரி ஒரு ஃபீருக்கு போயிட்டு கையும் பிடிச்சிக்கிட்டு அப்படியே காதல் ரசத்தை சொட்டுறாங்க. பிரியங்கா ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, வெக்கேவை நான் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. சரி, அதுக்கப்புறம் பிரியங்காவோட மூவ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா நம்ம ராஜா கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றின்னு பார்த்தா சிந்தூரியை பற்றி. உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு, ரைட்? சிந்தூரி தானே ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ரைட்? இப்போவே கண்ணை கட்டுதுன்ற மாதிரி ரொம்பவே கட்டுது. பிரியங்கா ராஜா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேரை பற்றி பேசிக்கல, சிந்தூரியை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா வெக்கேவும் பிரியங்காவும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசல, மோனிஷாவை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த புள்ள இருக்கு பாருங்க, பிரியங்கா புள்ள, அது கடைசி வரைக்கும் யாருக்கும் ஓகே சொல்லாத புள்ள. நீ தான் அவனை பார்த்தல, நீ தான் அவங்கள பார்த்தலன்னு சொல்லிட்டு மாற்றி பேசிட்டு இருக்கிறது இதுக்கு வேலையாக இருக்கு. ஆனஸ்டா கேட்டாலும் நான் வந்து யாரும் டேட் பண்ணணும்னு கேட்டா பிரியங்கா தான் சொல்லிருக்கேன். நான் எங்கேயுமே மாற்றி பேசல. அதுக்கப்புறம் பிரியங்கா, மோனிகா, சிந்தூரி, எடன் இவங்க 4 பேரையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எடன் சொல்கிறாங்க, இங்கே பாரு சிந்தூரி, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல நீயும் நானும் மட்டும்தான் சிங்கிள், மீது எல்லாருமே கமிட் ஆகிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடைச்சத்த கம்முன்னு இருமா, நீ தான் யாரு கிடைச்சாலும் வச்சுக்கோன்னு சொல்லிட்டியா, அப்புறம் எப்படி நீ சிங்கிளாக இருப்ப, இந்த இடத்துல யாருமே சிங்கிள் இல்லைன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம சிந்தூரி அப்புறம் பிரியங்கா ராஜா கூட பேசிகிட்டு இருந்தியா, அது என்ன விஷயம் சொன்ன உடனே நம்ம மோனிகா ஷாக் ஆகிட்டாங்க. ராஜா கிட்டையும் பேசியிருந்தியா, ஏமா ஏற்கனவே வெக்கே கிட்ட பேசுற, இப்போ ராஜா கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு அந்த புள்ள பயங்கர சாக்கு. நீ இப்பதானே ராஜா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்த.
தெரியாதா? அப்ப இந்த மோனிஷா புள்ள ராஜாவையும் பாக்குதா? ஐயோ என்னடா இது ஒண்ணுமே புரியல. முத வைக்க ரெண்டாவது ராஜா போங்கயா. இவளோட லுக் யாரை ராஜா வச்சுக்கலாம்னு பார்த்தேன். நான் சத்தியமா பிடிக்கலடி. அதெல்லாம் பத்தலங்க. அதெல்லாம் ஏன்டா இந்த செகண்ட் லவ்னு ஒரு ஷோவை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 10 எபிசோட தாண்டி போய் நிற்குதானா இப்போ வரைக்கும் யாரு கூட இருக்காங்கன்னு தெரியலையப்பா. ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு மண்டியை பிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சுத்திக்கா உள்ள வந்தாங்க. நம்ம சுத்திக்கா வந்தவொடனே தெரிஞ்சு போச்சு ஒரு அற்புதமான டாஸ்க்கை நோக்கி தான் பயணிக்க போகிறாங்க. இந்த டாஸ்க்கு வேற லெவலில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்பி பார்க்க ஆரம்பித்தேன். எப்பவுமே தெரியும் நான் வந்தாலே சும்மாலாம் வர மாட்டேன். ஒரு சேலஞ்ச். நம்ம ஸ்ருத்திகா இந்த டாஸ்க்கை எப்படி திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? இந்த கேமு நீங்கள் ஜோடியாக தான் விளாட்ணும். அப்படி விளாட்னா மட்டும்தான் இந்த கேமு டாப் நாச்சிக்கு போகும். அதனால் எல்லாருமே ஜோடியாக மாற தயாராகுங்க. எனக்கு தெரிஞ்சு வீணாவும் நம்ம தினேஷும் ஒரு மாதிரி பக்காவான ஜோடி ஆயிட்டாங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தாக்கா நேகாவும் தேஜஸும் ஒரு பக்காவான ஜோடி ஆயிட்டாங்க. மற்ற எல்லாரும் ஒரு ஜோடியாக பட்டுன்னு மாறுங்கன்னு சொல்லிட்டு ஜோடியாக மாற்றி விட்டாங்க. தேஜஸ் அண்ட் நேஹா. ஏன்னா அது பார்க்கும் போதே ரொம்ப ஆர்கானிக்கா, ரொம்ப கியூட்டா, சூப்பரா தெரியும். எல்லாருமே கப்புன்னு ஜோடியை பிடிச்சாங்க. அதிலே பார்த்தா சில பல மாறுதல்லாம் நடந்து போச்சு. என்னடா நடந்துச்சு ஒன்றுமே புரியல. திடீர்னு பேரெல்லாம் மாறுதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக ஆகலை. என்ன நடக்குதுன்னு புரியல. ராஜா சூஸ் பிரியங்கா. ஓகே. ஃபஸ்ட்டு 2 ஜோடி இந்த கேமை விளையாட போகிறாங்க. அந்த ஜோடி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அசீமும் எடனும் ஒரு ஜோடியா, நேகாவும் தேசஸும் ஒரு ஜோடியான்னு சொல்லிட்டு அந்த கேமை அற்புதமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சூப்பர் எக்ஸைட்டட். ஏன்னா நானும் இந்த டாஸ்க் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தொட்டி கட்டி வச்சுருக்கேன். நேராக போகிற வழி அடைச்சி வச்சுருக்காங்க. இது கடையில் 4 போர்டை நட்டு வச்சுருக்காங்க. அந்த போர்டு எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இவர் கண்ணை கட்டிக்கினே போகணும். அந்த பெண் வழி சொல்லிகிட்டே இருக்குமா. இவர் மாண்டு போயிட்டு அந்த பெண் யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாக்கா வின்னிங். யார் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் இந்த டாஸ்கே. நேஹா அண்ட் தேஜஸ் ப்ளூ ஸ்டேஷன் எடுக்கிறாங்க. அசீம் அண்ட் ஈடன் ஆரஞ்சு. இந்த டாஸ்க்லேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க பாருங்கள். அதுதான் டாப் நாச்சே. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணை கட்டிட்டு அவர் போகிறார்ல, அவங்க வழி சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னா லெஃப்ட்டு போ, ரைட்டு போ, நேராக போ, இப்படி வளைஞ்சு போகலாம் சொல்லக்கூடாதான். அதுக்கெல்லாம் பேரை மாற்றி சொல்லணுமா. அந்த மாற்றி சொல்கிறதுக்கான புரிதல் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கணுமா. இப்போ லெஃப்ட்டு போகிறோன்னா ரோஜான்னு சொன்னால் லெஃப்ட்டு போகணுமா, மல்லிகைப்பூ அப்படின்னு சொன்னால் ரைட்டு போகணுமா. அந்த மாதிரி பேசி முடிவு எடுத்துன்னு வாங்கன்னு சொல்லிட்டு வச்சாங்க பாருங்கள். ஒரு ட்விஸ்ட்டு வேறு லெவலு. அச்சோ கடவுளே. லெஃப்ட் ஸ்ட்ரெயிட் பேக்னு சொல்லக்கூடாது. நீங்களே உங்களுக்குள்ள பேசிட்டு ஒரு கோட் வேர்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சிச்சு. நம்ம தேசஸும் நேகாவும் பட்டுன்னு கேமை முடிச்சிட்டாங்க. என்னடா இது பட்டுன்னு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கா உத்து பார்த்தாக்கா போர்டில் ஒரு டிஃப்ரெண்ட் வச்சுருக்காங்களாம். 1 அங்கே வச்சுருக்காங்க, 2 இங்கே வச்சுருக்காங்க, 3 அங்கே வச்சுருக்காங்க, 4 இங்கே வச்சுருக்காங்க. இவங்க 1 2 பார்க்காம வர்ற வழியில் அப்படி எது இருக்குது எல்லாத்தையும் பொடின்னு வந்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் சுத்திக்கா பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. 1 எங்கே இருக்கோ அதை போய் எடுக்கணும். அதுக்கப்புறம் 2க்கு வரணும், அப்புறம் 3க்கு போகணும், அப்புறம் 4க்கு வரணும். நீங்கள் மாற்றி எடுத்தனால நீங்கள் டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு டப்புன்னு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதனால நீங்கள் டிஸ்குவாலிஃபை. ஸோ அவங்க டிஸ்குவாலிஃபைடு ஆனதுனால அசீமும் எடனும் இந்த கேமை வின் பண்ணுறாங்க. அது எத்தனை நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா 3.55ல. ஓகே நைஸ். அதுக்கப்புறம் அடுத்த ஜோடிகள் வந்தாங்க. தினேஷ் அண்ட் வீணா, ராஜா பிரியங்கா. இவங்களுக்கு சேம் ப்ரொசீஜர், சேம் போட்டி. ரைட்டு மச்சான், லெஃப்ட் மாப்ள, ஃப்ரெண்டு, பேக் பாய் ஃப்ரெண்டு. அதே மாதிரி திசைகளுக்கு வேற பேரை வச்சு இந்த கேமை மறுபடியும் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இப்படி பண்ணுறாங்களே, வேறு டாஸ்க்கே கிடைக்கலையாடா, ஏதோ சின்ன பிள்ளைங்க விளாட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த டாஸ்க்கு முடிவில் யார் வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ராஜாவும் பிரியங்காவும். இதுலேயும் வீணாவும் நம்ம தினேஷும் டிஸ்குவாலிஃபைடா. என்னத்தங்க சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு ஷோவை கண்டெயின் பண்ணி கொண்டு போகிறாங்கன்னா அது எவ்வளோ சுவாரஸ்யமாக ஆடியன்ஸை பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இவங்க இந்த ஷோவை முடிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஏனோ தானு பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கேம்லாம் யாராச்சும் பார்ப்பாங்களா, என்னங்க இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 3 minutes 55 secondsல யார் இந்த சேலஞ்ச முடிச்சானா அசீம் அண்ட் ஈடன். எனதுள்ளம் சொன்னால் எவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.
Bye.